அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோடு பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ எப்படி வந்தார் தெரிஞ்சிருக்காருல, அதை இந்த எபிசோடில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, எப்படி வந்தீங்க, எனக்கு புரியல, வந்து என்னாச்சு ஏதாச்சு திடீர்னு வந்து நிற்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, கையும் ஓடல காலும் ஓடல அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ ஒன்றும் பதறாத, ஓகேவா? ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்த வழியே சொல்கிறேன். எங்கள் நாட்டில் இருந்து ஒரு குகை ஒன்று தோண்டியிருந்தாங்க. அது வேற ஒரு விஷயத்துக்காக ட்ரில் பண்ணியிருந்தாங்க அந்த மலையில். பட் எங்கள் வடகொரிய மக்கள் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்காக சில பேர் வந்து சில ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணி அங்கே தோண்டி வச்சிருந்தாங்க. அது உங்களுடைய நாட்டில், அதுவும் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மலையை ஒட்டி வந்து மலைக்குள்ளேயே வந்துடும். ஸோ அங்கே வந்து தான் நான் உள்ள ஓடி வந்து எப்படியோ தப்பிச்சு வந்தமா அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்ததையும் காட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்தார்ல, அந்த பாதையில் வந்து ஒரு கிழமை வந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ டேங்க் மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த லேடி பார்த்துறாங்க, ஏங்க ஒரு நிமிஷம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கிம் ஜாங்குடைய அந்த பேட்ச் ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த பேட்ச் வந்து அங்கே கிடக்கு. அதை வந்து அப்படியே போலீஸ் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்க்குறப்ப அந்த லேடி, பட் அதை எடுக்கிறப்ப போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. அவங்களும் பார்த்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோன்னே சார் நான் அதை கண்டுபிடிச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரி, இப்போ நம்ம ஹீரோ வந்து தான் காட்டிட்டாங்க. ஆனால் அந்த பசங்க வந்து நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லியிருந்தார்ல, போய் ஹீரோவை பத்திரமா கூட்டுவாங்கடான்னு. அங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கணும்ல. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம பசங்களை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அங்க இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் கிளம்பும், ஓகேங்களா? அந்த ஸ்போர்ட்ஸ் டீம்ல இந்த ஒரு 6 பேரையும் சேர்த்து போட்டு விட்டு இவங்களை கடைசி இதுல உட்கார வச்சு அங்க இருந்து வெளியேற்றி கூட்டு வருவாங்க. ஸோ கூட்டு வந்து கரெக்டா சவுத் கொரியால கொண்டு வந்து விட்டோன்னே அந்த கோச் சொல்வாரு, இங்க பாருப்பா, உங்களுக்கு சரியா வந்து 8 நாள் தான் டைம் இருக்கு. இந்த 8 நாளுக்குள்ள எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க, நம்ம இங்க இருந்து கூட்டு போய் ஆகணும் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு இங்க வந்து உட்காந்து ஒரு கடையில் இந்த சவுத் கொரியாவோட ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, பாவ் சூப்பராக இருக்கடா சவுத் கொரியா, வட கொரியாவும் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாமல் இருக்கோம். நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, பாருங்க, ஒருவேளை நீங்கள் வடகொரியா விட்டு தப்பிச்சு வந்துட்டீங்களா எனக்காக அப்படின்னோடனே, அந்த அளவுக்குலாம் நீ யோசிக்க வேண்டாமா. டக்கு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பேசவே விடுறது இல்லை. ஆமா, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த நதியை எப்படி கடந்து வந்தீங்க, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, நீங்கள் வந்தது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா, முக்கியமாக உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவர் கண்டுபிடிக்க ஆள் அனுப்பிச்சிருவாரு, அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவார் தெரியுமா அப்படி இப்படின்னு. முதல்ல வந்து நீ கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல, கேள்வி மேல கேள்வி அடிக்கிட்டே இருக்க, முதல்ல நீ கேள்வி நிப்பாட்டு, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேளு அப்படின்றாரு. நான் இங்க வந்ததுக்கு காரணமே வில்லன் தான், என்ன சொல்றீங்க அப்படின்னோடனே, ஆமா அவன் வந்து ஆக்சுவலி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான், ஜெயில இருந்து எனக்கு புரியல அப்படின்னே, ஆமா அவனை வந்து ஆல்ரெடி ஒரு கிரிமினல் கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவனை கொண்டு போய் ஜெயில போடும்போது பார்த்தா அப்படின்னா டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆனவன் சவுத் கொரியா வந்ததும் இல்லாம உன்னைய கொல்லுவேன் சொல்லியிருக்கான் அப்படின்னோடனே, என்னைய கொல்லுவானா எதுக்கு அப்படின்னோடனே, என்னைய பழி வாங்குறதுக்கு பதிலாக உன்னைய கொல்றேன் அப்படின்றான். என்னைய அசால்ட்டா சொல்ற, எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி, அவன் எதுக்கு உங்களை பழி வாங்கணும், எதுக்காக வந்து என்னைய கொல்லணும்ன்றீங்க அப்படின்னோடனே, அப்பதான் சொல்றாரு, இல்ல அவன் வந்து அந்த கேஸ்ல வந்து மாட்ட வைக்கிறதுக்காக நான் நிறைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொடுத்து, அதுவும் இல்லாமல் எங்க அண்ணனுடைய சாவுக்கு அவன் தான் காரணம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தோடனே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. அந்த கோவத்தில் இருக்கான். அது மட்டும் இல்லாம நீ சவுத் கொரியா பொண்ணு, நீ வந்து நார்த் கொரியால இருந்தாங்கிற தெரிஞ்சுமே அவனால ஒன்றும் பண்ண முடியலன்ற கோவத்தில் உன்னை கொல்றதுக்கு கிளம்பி வந்துட்டான் அவன் பாட்டுக்கு. வேற வழி இல்லாம தான் நானும் இங்க வந்தேன், உன்னைய பாதுகாப்படுறதுக்காக வந்து கவலைப்படாத, கூடி சீக்கிரம் நான் அவனை பிடிச்சிருவேன் அப்படின்றாரு. சரி ஓகே வாங்க நம்ம போவோம், இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மூஞ்ச மூடுறதுக்காக அவங்களோட ஸ்கார்ட்டை போடுறாங்க. எங்க பாருமா, நான் ஒன்றும் பொண்ணு இல்லமா அப்படின்னு, சும்மா இருங்க உங்களுக்கு இன்னும் சவுத் கொரியா பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்ட்டை போட்டு மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு, இங்க வந்து நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு, அதெல்லாம் வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து கனெக்ட் ஆயிருக்கும், அதாவது ஒன்று டக்குனு கண்டுபிடிச்சு போடுவாங்க, வேணாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி மூஞ்செல்லாம் மூடி கூட்டு போறாங்க. இப்போ ஒரு நல்ல ஃபன் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வராங்க. கூட்டு வந்து நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளா இருங்க அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன் அப்படின்றாரு. அதே நேரத்தில் சரி ஆமா நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகணும்ல, போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறப்பாக பாருங்க. உள்ள திறந்து பார்த்தா எதுவுமே இருக்காது, வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கும். நம்ம ஹீரோ பாப்பாரு, என்ன இது வெறும் தண்ணியை மட்டுமா குடிச்சிட்டு இங்க வாழ்ந்துருக்க நீ, அப்ப அங்க மட்டும் தான் நல்லா சாப்பிட்டுருக்கியா அப்படிம்பாரு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூடிட்டு, ஆக்சுவலி என்னோட பட்ட பேர் என்ன தெரியுமா, பிங்கி பிரின்சஸ், ஓகேவா, அதனால வந்து நான் 3 பைட்டுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு டக்குன்னு யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு, யாரு நீ, அதெல்லாம் இல்லை, உனக்கு பிங்கி பிரின்சஸ்னு தப்பா பேர் வச்சிருக்காங்க, உனக்கு அப்படிலாம் பேர் வைக்கவே கூடாது, எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா சாப்பிடுவ அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லை இங்கே நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு வந்து நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினி வந்து அங்கே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, யோசிக்காம அதில் சாப்பிடுவாங்க. அதை நினச்சி பார்த்தா அப்புறம் ஹீரோக்கு என்ன ஒரு சிரிப்பு தான் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க வந்தாங்க இல்லை, அவங்க வந்து வெளியே, அதாவது ஒரு சிக்கன் கடைக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஐயோ சிக்கன்லாம் நல்லா இருக்குதே, என்னமோ வச்சு சாப்பிட்றாங்களே, நம்மளால எதுவும் சாப்பிட முடியலையே அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பசி எடுத்துருது. அங்கிட்டு வந்து நான் சொன்னேன்ல அந்த ஒட்டு கேட்குற பையன், அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். ஸோ அதனால நீங்களே வந்து ஒரு பேர் செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அந்த டேப் பண்ற பையன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு இருந்து வரும்போது இங்க இருந்து காம்ரேட் அப்படின்னு கத்துவான். டேய் இருடா, ஏன்டா காம்ரேட்னு கத்துற, இங்க எல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாதுடா. சரி ஓகே, அப்ப நான் உங்களை அண்ணனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு என்ன அப்படின்னோடனே, பசிக்குது சாப்பிடணும் வாங்க சாப்பாடு வாங்கிதாங்க அப்படிம்பாங்க. டேய் நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம், நீங்க என்னடா பாக்குறீங்க, என்னங்கடா இப்படி கையில காசுலடா போங்கடா அப்படின்றாரு. அதே நேரத்தில் இங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கவும், என்னாச்சு அப்படின்றாரு. ஒன்னும் இல்ல, ஆக்சுவலி நான் அதை நினைச்சு கூட பார்த்தது இல்ல, என் வீட்டுல அதுவும் நீங்க என் கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிடுங்க நான் ஒரு செகண்ட் கூட நினைச்சு பார்த்தது இல்ல, ஆனா
ஆனா அது இன்னைக்கு நடக்குது, ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலி பாத்தியா, அவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு. என் ஃபேமிலி என்ன ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நான் போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்துல தான் சொன்னாங்க, பட் நான் வந்ததுக்கு அப்புறம் ஓகே எல்லாமே ஓகே தான், இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே ஆல் செட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அந்த நேரத்துல டக்குன்னு பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் யாரும் இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்த்தா அவங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு, அதுவும் மூத்த அண்ணன். டக்குனு இவங்க பார்த்துட்டு ஐயோ இது வந்து எங்க மூத்த அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க, சாரிங்க அப்படின்னு. சரி நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ பேசிட்டு அனுப்பிடு அப்படின்றாரு. சரின்னு பார்த்தா இவங்க வெளியே இருந்து அனுப்பலான்னு பார்த்தா அவங்க எனக்கு என்னன்னு மடமடன்னு உள்ள வந்துட்டு இருக்காங்க. நான் வந்து உன் அண்ணன் என்ன வா உள்ள வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு இருக்கான். வந்தோடனே சரி என்ன விஷயம் சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்க, நம்ம ஹீரோனி அண்ணன் வந்து அப்பதான் சொல்றாப்ல, நீ எங்க இருந்தேங்கிறது எனக்கு தெரியும் சரியா, உன்னோட விளையாட்டை வந்து வேற யார்ட்டே விளையாடி ஏன்ட்டே உண்மை சொல்லு, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. பட் அவங்க வந்து என்ன தெரியும் உனக்கு புரியலையே அப்படின்றப்ப, நீ வந்து நார்த் கொரியால இருந்தேங்கிறது எனக்கு தெரியும், அங்கிருந்து தப்பிச்சு வந்தேங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்றப்பல எதை வச்சு சொல்ற அப்படின்னா ஒரு ஆடியோ எவிடன்ஸ் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி நம்ம செகண்ட் ஹீரோட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த ஆடியோ எவிடன்ஸ் அது போக போட்டோஸ் இதெல்லாம் காட்டி மிரட்டுறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி ஒரே வார்த்தையில சரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னே, நீ வந்து அந்த சிஇஓ போஸ்ட் விட்டு வெளியே வரணும், நான் அந்த போஸ்ட்டுக்கு வரணும், எனக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இவங்க அண்ணன் டீல் பேசுறாப்ல. பட் நம்ம ஹீரோயினி ஒரே வார்த்தையில முதல்ல இது என்னோட வீடு, இதுல வந்து உட்கார்றதுக்கே உனக்கு தகுதி வேணும், தயவுசெய்து எந்திரிச்சு கிளம்பு முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டுறாங்க. சோ இந்த ஐடியாவை கொடுத்ததும் நம்மளுடைய மூத்த அண்ணியார் தான். ஓகேங்களா, கரெக்டா நம்ம ஹீரோ அப்பதான் வராரு. வரதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, உங்ககிட்ட என்னத்த சொல்றது அப்படின்னு. இங்க பாரு எனக்கு உன்னை பத்தி தெரியும் சரியா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்படியே இங்க பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே உட்கார்ந்து சவுத் கொரியாவை பார்த்து அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம பசங்க சவுத் கொரியாவுக்கு புதுசுல, அதனால தங்குறதுக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க பப்ளிக்கா தங்குறதுக்கோ குளிக்கிறதுக்கு நிறைய வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் தங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவனுங்க போய் ஒருத்த மட்டும் சாப்பாடை வாங்கிட்டு வருவான். சின்ன பையன் ஏதுரா உனக்கு இவ்வளவு பணம் அப்படிங்கிறப்ப, இது பணம்லாம் கிடையாது, இந்த டேக காட்டணும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவானுங்க. சரின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவனுங்க கிளம்புறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த டேகை வந்து இது பண்ணுவாங்க, அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணும்போது சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்க சாப்பாடு எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, அது போக வந்து ஃபேஷியல் பண்ணியிருக்காரு ஒருத்தர் மட்டும், ஸோ மொத்தமா சேர்த்து 137 வான் ஆச்சு சார் அப்படின்னு அவன் பாப்பான். அப்படியே டே என்னடா இது அப்படின்னு. இது ஒரு சின்ன காமெடி தான். ஓகேங்களா, இங்க நம்ம நார்த் கொரியால பாத்தீங்க அப்படின்னா சில கைது நடவடிக்கைகள் நடக்குது. அதுல வந்து அடியாவது நம்ம செகண்ட் ஹீரோ, அது போக வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாருல அந்த சீனியர், இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஹீரோலாம் தப்பிச்சு ஓடிடுறாரு அவருடைய கையால் மூலமா. சோ இங்க நம்ம ஹீரோவோட அப்பாவையும் காட்டுறாங்க. அவருக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு லெட்டர் எழுதிருப்பாரு, அப்பா இந்த மாதிரி வந்து வாங்குதான்ப்பா வந்துட்டு அண்ணனை கொன்னது, சோ அதனால அவனை கொல்லாம விடக்கூடாது, இப்போ வந்து ஹீரோயினையும் கொல்றேன்னு சொல்லி கிளம்பிட்டான், சோ வேற வழி இல்ல அவனை கொன்னுட்டு தான் நான் ரிட்டர்ன் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு போறாப்ல. அதனால அந்த லெட்டரையான அவங்க அப்பா தெளிவா எரிச்சிடுறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் லாக் ஒன்று செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செட் பண்ணி முடிச்சோடனே பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்ம ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேட்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ கேட்கிறாரு எதுக்கு, நான் தான் வேமா போயிடுவேன் அப்படின்னா, பரவாயில்ல இருக்கட்டும் நீங்களும் உங்க வைங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி வெளியே போறாங்க. எங்கடான்னு பார்த்தா ஷாப்பிங். நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரெஸ் வாங்க போறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினுக்கு போய் டக்குன்னு ஒரு பிரவுன் கலர் கோட்டன் எடுத்து கொடுப்பாங்க. இதை போடுங்க அப்படின்னு. இதையா அப்படிம்பாரு. அட சும்மா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்தா உண்மையிலேயே சொல்றேங்க ஆளு செம்மையா இருக்காருங்க. அவர் உயரத்துக்கு அதுக்கும் அந்த கோட்டுக்கு அதுக்கும் உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்காரு ஆளு. நம்ம ஹீரோயினையும் பார்த்து உண்மையிலேயே சைட்ல அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற அந்த கஸ்டமைஸ் டெய்லர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த லேடி வந்து பார்த்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு செம்மையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்துட்டு சூப்பரா இருக்கு சார், உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணா சொல்லுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு தொட்டு பேசுவாங்க. நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு அது ஒன்றும் நல்லா இல்லை, இந்த இதை ட்ரை பண்ணு, ஒரு பிளாக் கலர் ஷூட் அவனை கொடுத்து விடுறாங்க. பார்த்தா அது போட்டு வந்தா அதுலயும் செம்மையா இருக்காப்ல. நம்ம ஹீரோயின்லாம் அழகுல மயங்கிறது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மயங்கிடுறாங்க. டக்குன்னு திரும்பவும் அதே பொண்ணு வந்து சூப்பரா இருக்கு அழகா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிரு. டக்குன்னு பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் அப்படியே திரும்புங்க அப்படின்ட்டு பின்னாடி பாக்குறதுக்கு அழகா இல்ல அப்படின்றாங்க. சரி இந்தாங்க இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. அவங்க போனோடனே கேட்கறாங்க, மேடம் யார் அது, உங்க ஹஸ்பண்டா, அதனாலதான் ரொம்ப கோவப்படுறீங்களா அப்படின்னு. என்னது ஹஸ்பண்ட்லாம் இல்ல அப்படின்னு. ஓ எனக்கு இப்ப புரியுது, அவங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் அதானே சார். ஆனா உண்மையிலேயே சொல்ற மேடம் இவ்வளவு கியூட்டான பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் ஜெலஸ் பட தான் செய்வா அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே கெத்தா நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து முக்கியமான நோட் பண்ண வேண்டியதுதான். நம்ம ஹீரோ வந்துட்டு டோரை திறந்து அப்படி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா டக்கு டோரை பிடிப்பாரு, பின்னாடி ஆளுங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பிடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்புறம் ராய் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போவாங்க. அங்க போய் பார்த்தா தெரியும் நம்ம ஹீரோ இருக்க மாட்டாரு. டக்குனு என்ன பண்ற அப்படின்னு ஒரு நிமிஷம் குழந்தைய மட்டும் வச்சுட்டு வராங்கல்ல, அவங்க வரும் நம்ம கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த குழந்தை போனதுக்கு அப்புறம் அப்படியே இவங்க வந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மரியாதையை பார்க்கணுமே பாப்பா அந்த கம்பெனில. சோ இங்க கம்பெனிக்குள்ள வந்தோடனே அவருடைய பிஏ கேட்கிறாரு, மேடம் யார் மேடம் இது புதுசா இருக்கு அப்படின்னோடனே இவர் பேர் வந்து லீ ஹாக், ஓகேவா, இவர் தான் புது பாடி கார்டு அப்படின்றாங்க. இனிமே நம்ம ஹீரோ பேரு லீ தான், ஓகேங்களா, லீனே கூப்பிடுவோம். இங்க அதே நேரத்தில் நம்ம பசங்களும் ஹீரோனியை பார்க்கணுங்கிறக்கா வராங்க. வந்து பார்த்துட்டேன்டா இவ்வளவு பெரிய வில்லிங்களாடா அவங்க இருக்காங்க அப்படின்றாங்க. ஆமாடா அப்படின்னு. சரி வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு உள்ள போறாங்க. அங்க உள்ள போனா இவங்க உள்ள விட மாட்டாங்கல்ல, ஏன்னா அப்பாயின்மெண்ட் நம்ம ஹீரோனி தான் பெரிய பணக்காரங்களாச்சு. சரி இவங்க போனோடனே நாங்க போய் சேர் ரூம் பார்க்கணும் அப்படின்னு. சார் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல அப்படின்னு. அப்பாயின்மெண்ட் இல்லாம அவங்கள பார்க்க முடியாது சார், நீங்க வேணா போய் இனிமே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க சார் அங்க போய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் அங்க போனா இவங்க ஐடி கொடுக்கணும்ல, சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு நாள் பார்ப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோயினி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ பேசிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம செகண்ட் ஹீரோ வந்துறாரு. சோ அவங்கள பார்க்கவுமே எல்லாருமே சொல்றாங்க, என்னடி இவன் புது பாய் ஃப்ரெண்டா, சூப்பரா இருக்காண்டி, ஸ்மார்ட்டா இருக்காண்டி அப்படின்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நடந்துகிட்டு சிரிச்சிட்டு வந்து கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோ தான் பிக்கப் பண்ணிட்டு போறாங்க நம்ம மிங்க. சோ அப்படி இங்க சவுத் கொரியால பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய செக்யூரிட்டி கார்டுலாம் இருப்பாங்கல்ல கம்பெனில, அவங்க கூட சேர்ந்து நம்ம வில்லனும் வர்றான். பட் அவன் எதுவுமே பண்ணல அந்த நேரத்துல. பட் அவன் வந்து உள்ள வர்றான். ஓகேவா, உள்ள வந்துட்டான் ஆல்மோஸ்ட். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்சுவலி வந்து அவங்க பிஏ எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிடியா அப்படிங்கிறப்ப, இல்ல வேணாம் நான் வந்து உங்க சேர்மன் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றப்ப, என்னது அவங்க கூட சாப்பிட போறியாயோ, அவங்க மிஞ்சி போனா 2 வாய் தான் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஒழுங்கா, நீ என்ன இது தெரியாம இருக்கு அப்படின்றப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு, அவ எப்படி சாப்பிடுவா, இவங்க என்னடா இப்படி நினைக்கிறா இல்ல அப்படின்னு. அப்படியே இங்க நார்த் கொரியாவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்னா தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம நம்ம மிங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல வந்து தங்குவாரு. சோ அவர் வந்து அவங்களும் வந்து இடம் கொடுப்பாங்க. நம்மளால வந்தோடனே அம்மா வெளியே போறியா அப்படின்னா ஆமா அப்படின்றப்ப, வா நூடுல்ஸ் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் போய் தூங்கவும் போயிடுறாரு. அங்க போனா தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம மிங்க ஞாபகமாவே இருக்கு. சரின்னு சொல்லி போன் அடிச்சா எடுக்கல அப்படின்னு சொன்னேன். ஏன் இவ போனே எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில விடிஞ்சிருது. அப்ப நம்ம மிங்க கரெக்டா போன் பண்ணும்போது, இல்ல நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றப்ப, என்ன வேணும் அப்படின்றப்ப, இல்ல நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றப்ப, சரி வர்றேன் அப்படின்றாங்க. அதே நேரத்துல இவங்க இங்க கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவங்க வந்து ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்றப்ப, என்ன விஷயம் அப்படின்றப்ப, இல்ல இந்த அல்பிரிட்டோ இருக்கார்ல அவரை பத்தி தான் அப்படின்னோடனே, சொல்லுங்க என்ன தெரியணும் அப்படின்னோடனே கரெக்டா நம்ம அவர் அப்பா இருக்கார்ல அவர் சொல்றாரு, இல்லம்மா நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க அம்மா தான் உங்க 2 பேரை பத்தி ஏதோ ரூமர் கேள்விப்பட்டிருக்காங்க, அதை தான் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு. அப்பா எனக்கு அதை பத்தி எதுவும் கவலை இல்லை, ஓகேங்களா, நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இங்க சவுத் கொரியால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி டோரை திறந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பார்ல, அந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா பரவுது அப்படிங்கறத நம்ம ஹீரோயினி பாத்துறாங்க. பார்த்துட்டு அதையும் சொல்றாங்க, நம்ம ஹீரோ இதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்றாரு. இதனால ஒன்றும் பெருசா பிரச்சனை வராது, விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. டக்கு நம்ம ஹீரோக்கு போன் வருது. யாரான்னு பார்த்தா யார் என்னங்கிறதே தெரியல. டக்கு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் ஒன்னும் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி ஒரு இடத்த வந்து தேடி போய் போறாப்ல. எங்கடா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லாத ஒரு இடமா இருக்கு. அங்க போய் ஒருத்தருக்கு போன் பண்ணும்போது பாத்தீங்களா கரெக்டா ஒரு இடத்துல அந்த போன் மட்டும் இருக்குது. டக்கு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துடுறான். நம்ம ஹீரோ அவன் கோடாரியால அடிக்க வரும்போது டக்குன்னு பிளாக் பண்ணி டப்புன்னு ரைட்ல அடிச்சு காலுத்து மட்டாலே ஒரே போட்டு டக்குன்னு படுக்க வச்சிடுறாரு. பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 2 பேர் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ முதல்ல மேல சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே வந்துடுறாப்ல. பார்த்தா கீழே வந்து பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சு முடிச்சு கடைசியில எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடறாப்ல. அடிச்சு முடிச்சுட்டு டக்குன்னு வெளியே வந்து நம்ம ஹீரோனிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோனிக்கு ஒரு விஷயம் நடந்துருது. இங்க ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காருல, இதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும் போது நம்ம வில்லன் வந்து அங்க வந்துருவான். வில்லன் வந்துருவானா நேரில் வர மாட்டான், பட் காருக்குள்ள இருப்பான். டக்கு நம்ம ஹீரோயினி பார்த்தனே மெதுவா நகண்டு படக்குன்னு அப்படியே மெதுவா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுப்பாங்க. அவன் டக்குன்னு காரை விட்டு இறங்கும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதுவும் இல்லாம மொபைலை வேற கீழே போட்டுட்டு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அங்க எல்லா ஃபைட்டையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினிக்காக ஃபோன் பண்றாரு. பட் ஃபோன் எடுக்க காணோம். பட் நம்ம ஹீரோ திரும்ப கால் பண்ணிட்டே ஓடி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வில்லன் எடுத்தோன்னே, என்னப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணியா, அவன் நல்லா இருக்கா, ஆனா என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவா பாரு அப்படின்றாப்ல. நீ அவன் மேல கையை வச்சா நீ செத்தரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க ஓடி வந்து பேசிக்கிட்டே வராப்ல. இங்க நம்ம ஹீரோயினி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க கார் பார்க்கிங் இருக்குல்ல, அங்க கார் பார்க்கிங்ல இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். சோ அவங்க அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு ஒரு தனி ஒரு இடம் இருக்கும். அந்த கேபினுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. வில்லன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம ஹீரோவை வர வச்சிருப்பான்ல, இவன் வந்து ஹீரோவை தான் எய்ம் பண்ணுவான். சரி ஹீரோவை போட்டு தரையெல்லாம் கண்டிப்பா வருவா அப்படின்னா அந்த நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினி வந்து எல்லா கரண்டையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயினி சவுண்ட் மட்டும் கேக்குது, நீங்க இங்க வராதீங்க, இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்க இருக்காங்கிறத காட்டல. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. நன்றி.